வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசங்க. 200 பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு பருப்பு முழுவதும் தண்ணி ஊற்றுறோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வந்தோடனே பாசிப்பருப்பு குழஞ்சிச்சிங்க. குழந்தோடனே கரண்டியாலேயே மசிச்சு விட்டுடலாங்க. பால் பாயசம், ரவை பாயசம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை வந்துட்டு வெல்லம்லாம் ஆட் பண்ணுறதால ரொம்ப நல்லதுங்க. வெல்லம் வந்துட்டு 200 பருப்புக்கு 200 வெல்லமே போட்டுட்டாங்க. கொஞ்சம் முக்கால் டம்ளர் போட்டுட்டு பார்த்தேன், ஆனால் சுகர் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் திரும்ப அந்த கால் வெல்லத்தையும் போட்டுட்டேங்க. 1/4 டம்ளர் வெல்லத்தையும் போட்டுட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு, நல்ல வெல்லம் தான், அதனால் அப்படியே போட்டுட்டேன். சரிங்களா? பாசிப்பருப்பு பாயசம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ வீட்டில் எத்தனை பேர் அத்தனை பேர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம தேங்காய் வந்துட்டு ஒரு சின்ன மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோங்க. நம்ம வந்து தேங்காய் போடணுன்னு இல்லை, தேங்காய் போட்டால் மோர் டேஸ்ட்டு. தேங்காய் இல்லைனாக்கா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் திருவி போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டுட்டோங்க. 4 ஏலக்காய் தட்டி போட்டுருந்தாங்க. பாயசம் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக 4 கொதி வந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி பருப்பு வெந்துச்சு இல்லைங்களா, 4 கொதி வந்தால் போதும். ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம என்னென்னா தாளிக்கணும். எல்லா பாயசமும் தாளிக்கிற மாதிரியே தான் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போடணுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து பாயசம் போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சிங்க. பாயசம் ரெடிங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையுங்க. தேங்க்யூ. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள்.